அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனின் அருளால் எத்தனை முடிஞ்சிருக்கோம்? 23 முடிஞ்சிருச்சா? 27 நோம்பு ஸ்பீடு. 27வது நோம்பு முடிஞ்சிருச்சா? எத்தனை நோம்பு முடிஞ்சிருக்கு? 23 முடிஞ்சு 24க்காக நாம் எல்லாம் ரெடியா இருக்கோம். பசங்க கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. குர்ஆன் வரலாறு என்ற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக முந்தைய வேதங்கள் தொடர்பான செய்தியில் நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். நேற்றைய தினம் எதை பற்றியான செய்திகளை பார்த்தோம்? நேற்று பார்த்த செய்தி எதை குறித்து? சரி, ஏற்றுக்குரியோர், சுருள்வாசிகள், இன்னொன்று என்ன? புகைவாசிகள். அதை பற்றியான செய்திகள் நேற்று பார்த்தோம். அதனுடைய சாராம்சம் என்னவென்றால், இதற்கு முன்பாக வாழ்ந்த நபிமார்களுக்கு அருளப்பட்ட வேதங்களும் திருமுறை குர்ஆனை உண்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் எல்லா வேதங்களும் இருக்கின்றது என்பதை இன்று வரைக்கும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய சான்றுகளாக இவையெல்லாம் இருக்கின்றது. இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், பல நபித்தோழர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக பலவிதமான தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்க. பல நபர்கள் செல்வத்தை இழந்திருப்பாங்க, உடல்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், சில நபர்கள் உயிரையும் இழந்திருப்பாங்க. இது மாதிரி எல்லா பாதிப்புகளுமே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எல்லா பாதிப்புகளையுமே அடைந்திருப்பார்கள். ஒரே ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கை மட்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை தேடியதற்காக இளமையில இருந்து எல்லாமே அவர் இழந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபித்தோழர். யார் அவர்? ஒரு சின்ன குழு. அகல் போர் நேரத்தில் குழி தோண்டுவதற்காக ஆலோசனை கொடுத்தவரே அவர் தான், சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன்னா அவருடைய பகுதி எப்படியானதுன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரான், அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரானுடைய இஸ்ஃபஹான் சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இன்றைக்கு ஈரானுடைய அணு ஆலையெல்லாம் வைத்திருக்கக்கூடிய இடங்கள்ல முக்கியமான ஒரு இடம் இந்த இஸ்ஃபஹான் சொல்லக்கூடிய இடம். அந்த இடம்தான் அவருடைய பூர்வீக இடமா இருக்கு. அவருடைய குடும்ப பின்னணி எப்படி என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை சிலை வடிவமைக்கக்கூடிய சிற்பியா இருக்கிறாங்க. அவர் பெயர் என்ன? ஆசர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை பெயர் ஆசர். அதே போன்றுதான் இவருடைய தந்தை எப்படியானது என்றால், மஜூஸ் இனத்தை சார்ந்தவர்கள், நெருப்பை கடவுளாக வணங்கக்கூடியவர்கள், அந்த மஜூஸ் இனத்தை சார்ந்தவர்கள். இவங்க அத்தாவும் இவர் என்ன செய்வாங்கன்னா, இவருடைய தந்தை என்பவர் தான் ஊர்லயே முக்கியமான ஒரு ஆன்மீக தலைவர். அந்த அவருடைய கோவில வழிபாடு தலங்களை நெருப்பை அணைய விடாமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தலைமை பொறுப்பு இவருடைய தந்தை. இந்த ஆன்மீகத்திலே முக்கியமான தலைவராக இவருடைய தந்தை இருக்கிறாங்க. செல்வத்திலையுமே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய செல்வந்தர்கள முக்கியமான இடம் வைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய செல்வந்தராக தந்தை இருக்கிறாங்க. இரண்டு பொறுப்புகளுமே முக்கியமான பொறுப்பு. ஆன்மீக தலைவராக இருக்கிறாங்க, செல்வத்திலுமே உயர்ந்த செல்வ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய தந்தைக்கு ஒரு மகனாக இவர் இருக்கிறாங்க, சல்மான் அவர்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவருக்கு பல வகையான இடங்கள் இருக்கின்றது, பல சொத்துக்கள்லாம் பல பகுதியில் இருக்கின்றது. ஒரு நாள் இவர் தந்தை என்ன செய்யறாங்கன்னா, நம்முடைய ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில நம்முடைய நிலத்தை ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு பணிக்காக தம்முடைய மகன் அனுப்பி வைக்கிறாங்க. அது வரைக்கும் அவர் மகனுடைய வாழ்க்கை எப்படி என்றால், சல்மான் அவர்களே இந்த சொல்லக்கூடிய செய்தி எல்லாமே சல்மான் அவர்கள் தான் சொல்லுவாங்க. என்னுடைய தந்தை என்னை எப்படி வளர்த்தார் என்றால், எனக்கு வெளி உலகமே தெரியாமல் ஒரு பெண் குழந்தையை தன்னுடைய தந்தை எப்படி வளர்ப்பாரோ அதே போன்றுதான் எந்த வெளி தொடர்பும் இல்லாமல் என்னுடைய தந்தை அரவணைப்போடு என்னை பாதுகாத்துக் கொண்டார். முதலாக வீட்டை விட்டு வெளியே கிளம்புகின்றார், தந்தை சொல்லக்கூடிய பணிக்காக. அப்படி வெளியே செல்லக்கூடிய நேரத்துல தன்னுடைய ஊரை கடந்து வெளியில போறாங்க. போக்கு நேரத்துல ஒரு வித்தியாசமான ஒரு பில்டிங் கட்டடத்தை பார்க்கிறாங்க. அந்த கட்டடத்தை பார்த்தோன்னு இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஊர்ல இல்லாத ஒரு அழகான முறையில ஒரு கட்டடம் இருக்குது என்று சொல்லி அந்த கட்டடத்துக்குள்ள போறாங்க. அந்த கட்டடம் என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடிய தேவாலயம், சர்ச்சுன்னு சொல்றோமா இல்லையா, அந்த சர்ச் இருக்குது. அதை பார்த்த உடனே சல்மான் அவர்கள் உள்ளே போய் பார்க்கிறாங்க. உள்ளே கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவரை வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான், என்னதான் பண்றாங்க என்பதைக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறார்.
பார்த்து கொண்டே இருந்தவர் எல்லாரும் முடிச்சு கிளம்பிடுறாங்க. கிளம்பி பின்பா அங்க இருக்கக்கூடிய பாதிரியார்கிட்ட போய் கேட்கிறாரு, நீங்களாம் யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, இவ்வளவு நேரமா உள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் யாரை வணங்குறீங்க, நீங்க என்ன மதம் சார்ந்தவர் என்று எல்லா வகையான கேள்விகளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அவரும் பதிலும் இவருக்கு புரியக்கூடிய விதமாக சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. காலையில் சென்ற சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் இரவு நேரம் வரைக்கும் பேசிக் கொண்டே இருக்கிறாங்க. சொல்லக்கூடிய செய்திகள்ல மூழ்கிட்டாங்க. என்னவென்று தெரியாத அளவுக்கு நாம் எதற்காக நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்தோம், என்ன பணி நம்ம தந்தை கொடுத்தாங்க, நாம் திரும்ப செல்ல வேண்டுமே, எதை பற்றியான சிந்தனை இல்லாமல் முழுவதுமாக அந்த பேச்சிலேயே மெய் மறந்தவராக இருக்கிறோம். நமக்கு திடீர்னு ஒரு நினைவு வந்த பின்பாக தந்தை சொன்ன பணி ஞாபகம் வந்துருச்சுன்னு திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க. அதற்குள்ள ஒரு தந்தை என்ன செய்யறாருன்னா, மகனை வெளி உலகம் தெரியாம வளர்த்துட்டோம், வெளியில போனால் என்ன செஞ்சாலும் தெரியல, சொன்ன இடத்துக்கும் போகல, வீட்டுக்கும் வரல, எங்க போனாலும் தெரியவில்லை என்று சில நபர்களை குழுக்களை அனுப்பி எல்லா பகுதிக்கும் போய் என்னுடைய மகனை தேடி வாருங்கள் என்று ஒரு டீம் அனுப்பி வச்சுட்டார். அவங்க போய் தேடிட்டு இருக்கிறாங்க. அதற்குள்ள நைட்டு மகன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பின்பாக தன்னுடைய தந்தைக்கு ஒரு பாசம், ஒரு நேரமா காலையில காணா போன பையன் வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு சந்தோஷம், ஒரு கோபம் கூட. போன வேலைக்கு ஆள நீ போல, இவ்வளவு நேரம் எங்கதான் போன, என்ன ஆச்சுன்னு சொல்லும் போது தன்னுடைய தந்தைக்கு இவர் அறிவுரை சொல்கின்றார், தந்தையே, நான் கிறிஸ்தனுடைய தேவாலயத்துக்கு போனேன், அவர்கள் ஒரே ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள், அதுதான் நான் நாளை மறுமையில வெற்றி பெற முடியும் என்ற கொள்கையை மக்களுக்கு போதிக்கிறாங்க, இறைவனை வணங்குறாங்க என்று அந்த செய்திகளை எல்லாம் அவருடைய தந்தைக்கு சொல்றாங்க. தந்தை கடுமையான கோபம். ஏன், ஊர்ல ஆன்மீக தலைவர் அவர் தான், அவர் சொல்றதை கேட்கக்கூடிய மக்களா ஊர்ல எல்லாம் இருக்கிறாங்க. தந்தையிடம் வந்து இவர் சொல்லக்கூடிய நேரத்தில் கடுமையான வாக்குவாதம் ரெண்டு பேருக்கும். ஒரே நாள் பேச்சுகள்ல முழுவதுமாக மெய்வந்து தந்தைக்கு மானக்கும் சண்டை முத்தி வாக்குவாதமாகி தந்தை என்ன செய்கிறார் என்றால் வீட்டுக்குள்ளேயே வீட்டை உள்ள வச்சு பூட்டி வெளியில போயிடுறான். இந்த சம்பவத்துக்குள்ளாக ஒரு நாள் முழுவதும் பேசிக்கிட்டு இருந்தாருல, பேசக்கூடிய நேரத்தில் என்னவெல்லாம் பேசுறாங்கன்னா, நீங்க எங்க இருந்து, உங்களுக்கு இந்த மதம் எங்க இருந்து வந்துச்சு, உங்களுக்கு செய்தி எங்க இருந்து வருது என்று சொல்லும் போது, ஷாம்ல இருந்து எங்களுக்கு செய்தி வருது, அங்கதான் எங்களுடைய எல்லா மக்களும் பெரும்பாலும் இருக்கிறாங்க. ஷாம் என்றால் இன்னைக்கு எந்த பகுதி, சிரியா. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிரியா என்ற பகுதி தான் அன்றைக்கு ஷாம் என்று சொல்லுவாங்க. அப்ப அந்த சிரியாவில் இருந்து எங்கள் செய்தி வருகின்றது என்று சொன்ன உடனே சல்மான் அவர்கள் திரும்ப கேட்பாங்க, அப்படி என்றால் இன்னும் விரைவாக சில நாட்கள்லையாவது சில நேரங்கள்லையாவது அங்கே இருந்து மக்கள் யாரா வருவாங்களா, இல்ல இங்க இருந்து மக்கள் அங்க போவாங்களா என்று கேட்கும் போது, இன்னும் சில நாட்கள்ல வியாபாரத்துக்கு அங்கே இருந்து மக்கள் வருவாங்க, வியாபாரம் முடித்த பின்பாக ஊருக்கு திரும்ப பயணம் மேற்கொண்டு போவாங்க என்று சொன்ன உடனே சல்மான் அவர்கள் சொல்கின்றார்கள், அப்படி என்றால் அவர்கள் வந்த பின்பாக திரும்ப ஊருக்கு செல்லக்கும் நேரத்தில் எனக்கு தகவல் சொல்லுங்கள், நானும் உங்களோடு உங்கள் ஊர் வந்துடுறேன் என்ற தகவல்லாம் பேசிட்டு வர்றாங்க. இதே போன்ற தந்தை உள்ள வீட்டுல வச்சு பூட்டி வச்சிடுறார். அவருக்கு தகவல் வருகின்றது, இது மாதிரி ஷாம்ல இருந்து மக்கள் வந்துட்டாங்க, ஊருக்கு பயணம் மேற்கொண்டு கிளம்ப போறாங்கன்னு சொன்ன உடனே இத்தனை நாட்களா வைத்திருந்த தந்தை மீதான பாசம் எல்லாம் உடைக்கப்பட்டவராக வீட்டை உடைத்து வெளியே வரலாம். தந்தைக்கு தெரியாமல் பயணம் மேற்கொண்டு அந்த கூட்டத்தோடு வர்றான். முதலாக வீட்டை விட்டு, தன்னுடைய ஊரை விட்டு, குடும்பத்தை விட்டு, நாட்டை விட்டு, செல்வத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு விட்டவராக, ஹிஜ்ரத் செய்தவராக பயணம் மேற்கொண்டு போறாங்க ஷாம். அங்கே சென்றவுடன் அங்க ஒரு பாதிரியாரை பார்க்கிறாங்க. பாதிரியார் பார்த்த நீண்ட சம்பவங்கள், அதை குறிப்பா சுருக்கமா சொல்வதா இருந்தா, அந்த பாதிரியார் மரணம் எடுத்தாரு, மரணிச்சிடுறாரு. மரணித்த பின்பா இன்னொரு பாதிரியார் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த பாதிரியாருடைய தன்மை எப்படி என்றால், வயதான ஒரு முதிய பருவத்தில் இருக்கிறாங்க, அவர் மரணம் அடையக்கூடிய தருணத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சல்மான் அவர்கள் அவர்கிட்ட உரையாடுறாங்க, என்னுடைய பாதிரியார் அவர்களே, தந்தை அவர்களே, நான் உங்களுடைய மரணத்துக்கு பின்பாக எங்க செல்ல வேண்டும், நான் யாரிடம் சென்றால் உங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள முடியும், எனக்கு ஆலோசனை சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நம்முடைய ஊரிலிருந்து மோசூல் என்று சொல்லக்கூடிய ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு பயணம் மேற்கொண்டு போங்க, அங்கே இருக்கக்கூடிய பாதிரியார் உங்களை வழி நடத்துவார். சரி, இவரும் சொன்ன உடனே இவரும் கிளம்பிடுறாங்க. மோசூல் என்ற பகுதிக்கு நாட்டை விட்டு பயணம் மேற்கொண்டு போறாங்க. அங்கே இருந்த உடனே அவரும் மரண தருவார். அவர்கிட்ட கேட்கிறாங்க, நான் யாரை போய் பார்க்கறது, என்ன யார் வழி நடத்துவது? அவர் சொல்றாங்க, நசீர் பையன் சொல்லக்கூடிய பகுதி இருக்கு, அங்க போங்க.
அங்கே சென்றால் அவரும் மரண தருகிறார். அவரை கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீங்கள் ரோம்ல இருக்கக்கூடிய அம்மூரியான்னு சொல்லக்கூடிய பகுதி, அந்த பகுதிக்கு போங்க என்று அவர் கிளம்புறார். சொல்ல போனால் பாரசீகத்துல இருந்து ரோம் சாம்ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டார். நாடு விட்டு நாடு, பல நாடுகள் பயணம் மேற்கொண்டு போறாங்க. இந்த பயணம் எல்லாம் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய பயணத்தை போன்று கிடையாது. இன்றைக்கு நாம் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் என்றால், அமெரிக்கா செல்ல வேண்டும் என்றால், சீனா செல்ல வேண்டும் என்றால், ஆஸ்திரேலியா செல்ல வேண்டும் என்றால், இன்னைக்கு இலகுவான முறையில விமான போக்குவரத்து இருக்கு. லேசா போயிடலாம், காசு செலவு பண்ணா போதும், நம்முடைய பயணங்கள் விரைவாக சென்று விடலாம். இன்றைக்கு நல்லா ஏசி வசதியோட போக முடியும். அன்றைக்கு எப்படி தெரியுமா? இன்றைக்கு மதியம் வெளியில 12 மணிக்கு போனோம்னா லுகருக்கு பள்ளிக்கு வர நேரத்துக்குள்ள வேர்த்து ஊத்தி புது ஆடை அணிந்திருந்தாலும் கூட அந்த புது ஆடை எல்லாம் நம்முடைய வேர்களோட நாற்றம் வரக்கூடிய அளவுக்கு கடுமையான வெயில். நம்முடைய ஊர்ல இருக்கக்கூடிய வெயில் இந்த அளவுக்கு என்றால், அவரை பயணம் மேற்கொண்டு போகக்கூடிய எல்லா பகுதியும் கடுமையான பாலைவனங்கள், கடுமையான வெயில் தாக்கக்கூடிய இடங்கள். அந்த பகுதிகளுக்கெல்லாம் வாகனம் இல்லாமல் பயணம் மேற்கொண்டு போறாங்க. கடுமையான சிரமத்தை மேற்கொண்டு போறாங்க. இப்படி சிரமத்தை மேற்கொண்டு விட்டு கடைசியாக ரோம்ல இருக்கக்கூடிய அம்மூரியா என்ற பகுதிக்கு போயிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பாதியார் இடத்துல பலவையான செய்தியெல்லாம் பேசுறாங்க. இப்படி பயணம் மேற்கொண்ட பகுதியில இந்த கடைசியா செல்லக்கூடிய அம்மூரியா என்ற பகுதியில தான் நீண்ட நாட்கள் அங்க தங்குறாங்க, நீண்ட நாட்கள் அங்க வாழ்றாங்க. அப்படி வாழக்கூடிய நேரத்துல தான் பலவையான செல்வங்களை சேர்க்கிறாங்க. அவருக்கு இந்த தனி ஆடு மாடு செல்வம் என்று பலவையான நகை வாங்கக்கூடிய அளவுக்கு செல்வத்துல திளைத்து வர மாறுறாங்க. அந்த நேரத்துல இறைவன சோதனை. அந்த பாதையாரும் மர நேரம் தழுவுகின்றார். ஒவ்வொரு பாதையாரும் மர நேரமா போய் கடைசியில் அவர் மர நேரத்தை வந்துட்டார். திரும்ப அவர்கிட்ட அதே மாதிரி புராணத்தை கேட்கிறாங்க, நான் யாரை திரும்ப பார்க்கிறது என்று கேட்கும் போது அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்ன தெரியுமா? நீங்கள் யாரையும் தேடி அலைய தேவையில்லை, ஒரே ஒரு நபரை தேடி போங்க. நம்முடைய வேதத்தின் அடிப்படையில, இஞ்சி என்ற வேதத்தின் அடிப்படையில கடைசியா ஒரு தூதர் வருவார். அவரை நோக்கி நீங்கள் பயணம் மேற்கொள்ளுங்கள், அவர் உங்களை வழிநடத்துவார். அவருடைய பேச்சுக்கு மாறு செய்யாதீர்கள். நீங்க யாரையும் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் எங்கே வருவார் என்றால் சில 5 அடையாளங்கள் சொல்லுவோம். அது எப்படியான அடையாளங்கள் என்றால், தன்னுடைய சொந்த ஊரை விட்டு மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டு ஒரு பகுதிக்கு வருவார். அந்த பகுதி எப்படியானது என்றால், 2 மலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. 2 பக்கம் மலைகளால் சூழ்ந்த அதற்கு நடுவே இருக்கக்கூடிய பகுதியில் தான் தூதன் சொல்லக்கூடியவர் வருவார். அந்த பகுதி முழுவதுமாக கற்கள் நிறைந்த பகுதியா இருக்கும், பாலைவன பிரதேசமாக இருக்கும், இன்னும் கூடுதலாக பேரிச்சை மரங்கள் நிறைந்த பகுதியா இருக்கும். அதுதான் இறை தூதர் வருவதற்கான சான்று என்று தன்னுடைய சீடராக இருக்கக்கூடிய சல்மான் அவருக்கு இந்த உபதேசம் செய்தார். செய்த பின்பாக அவர் மரணிச்சிட்டார். அவருக்கு இதற்கு பின்பாக எப்படி நம்முடைய இந்த பகுதிக்கு போவது என்பது வழி தெரியல. அந்த நேரத்தில்தான் இறைவன் ஒவ்வொருவருக்கும் நேர்வழி காட்டுவதற்காக பலவையான வழிவகை ஏற்பாடு செய்வோம். அதே போல சல்மான் அவர்களுக்கும் இறைவன் வசதியை கொடுக்கிறான். அரேபிய தீபகற்பத்தில் இருந்து இன்னும் கூடுதலாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சவுதி அரேபியா மக்காவில் இருந்து ஒரு கூட்டம் வர்றாங்க. எங்க வர்றாங்க? இவர் இருக்கக்கூடிய ரோம் பகுதிக்கு வர்றாங்க. கல்வி கூட்டத்தாருன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அங்கே இருந்து வியாபாரத்துக்கு வர்றாங்க. வந்த உடனே அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே ஓடி வர்றாரு. ஓடி வந்து அவளோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. எனக்கு வைத்திருக்கக்கூடிய செல்லம் எல்லாவற்றையும் வைத்துக் கொள்ளுங்க, நான் சேர்த்து வைத்திருக்க ஆடு மாடு செல்லம் எல்லாமே இருக்கு, எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க, நீங்கள் போகக்கூடிய நேரத்தில் உங்கள் ஊரில் என்னை விட்டு விடுங்க, உங்கள் ஊருக்கு என்னை அழைத்து செல்லுங்க என்ற ஒரே ஒற்றை கோரிக்கை மட்டும் வைக்கிறாங்க. அந்த அவர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவரை அழைத்து கொண்டு வந்து மதீனாவுக்கு அருகே வரக்கூடிய நேரத்தில் மதீனாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய வாதில் குரான் சொல்லக்கூடிய கிராம பகுதி, அந்த பகுதியில ஒரு யூதர்கிட்ட அடிமையா வித்துட்டு போயிடுறாங்க. வாழ்க்கைய பாருங்க, செல்வந்தத்துல உச்சத்துல இருந்த நபர் எல்லாவற்றையும் இழந்த கடைசியில ரோமுக்கு வந்த பின்பாக எல்லா செல்வத்தையும் மீண்டும் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்த பின்பாக நான் இறைத்தோர் சந்திக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். கொடுத்த பின்பாக அந்த கல்வி கூட்டத்தார்கள் முனாஃபிக்கான வேலையை பார்த்து ஒரு அடிமையாக வித்துட்டு போயிடுறான். எந்த அளவுக்கு ஒரு வேதனை இருக்கும் ஒரு நபருக்கு, வாழ்க்கை முழுதான் இவ்வளவு வேதனையா இவ்வளவு சோதனையா என்று அவர் மனம் தளரவில்லை. அதற்கு ஒரு அடிப்படையான காரணம் என்னவென்றால், இவர் வந்த பகுதி எந்த பகுதி? பாலைவனம் நிறைந்த பகுதி.
பேரிச்ச மரங்கள் நிறைந்த பகுதி, கருங்கற்கள் நிறைந்த பகுதி. அதனால் நாம் மிக அருகாமல் வந்துவிட்டோம். தூதர் வருவார்கள் சொல்லக்கூடிய பகுதிக்கு மிக நெருக்கத்தில் வந்து விட்டோம். ஆனால் ஒன்றே ஒன்றுதான் இடத்துல இருக்கு. 2 மலைகளுக்கு நடுவே உள்ள பகுதி இது கிடையாது. அது எங்கே என்பதையும் ஆராய்கின்றார். கடைசியில இவர் இருக்கக்கூடிய பகுதியில மிக கொஞ்சம் குறைவான தூரத்தில் இருக்கக்கூடிய யஸ்ரீப் என்று சொல்லக்கூடிய மதினா நகரம் என்பதுதான் இந்த இடம் தான். 2 மலைக்கு நடுவே உள்ள பகுதி எல்லாம் கண்டுபிடிச்சிரு. சரி, எந்த நேரம் என்ன செய்வது என்று தெரியாம இருக்கும்போது இன்னொரு கூடுதலான ஒரு சோதனை. அந்த மதினால இருந்து எந்த யூதர்கிட்ட இவர் அடிமையா இருக்கிறாரோ அவருடைய உறவினரை சந்திப்பதற்காக மதீனால இருந்து ஒருத்தர் வர்றார். மதீனால இருந்து வந்து இவர் எந்த நபருடைய யூதர்கிட்ட அடிமையா இருக்கிறாரோ அவருடைய உறவினர் வர்றார். வந்து சில பேச்சுவார்த்தை பேசும்போது அவரை பொருளாதாரம் கொடுத்து இவரை அடிமையாக அவர் வாங்கிட்டு போயிடுறாரு. இப்ப எங்க போயிட்டாரு? மதீனாவுக்கு போயிட்டார். சொல்லக்கூடிய இடமா இருக்கக்கூடிய தூதர் வருவார்னு சொல்லக்கூடிய இடத்துக்குள்ள உள்ள போயிட்டார். அலாதியான சந்தோஷம். இது போது நமக்கு இனி தூதர் வருவான்ற ஒரே ஒரு செய்திக்காக தான் காத்துட்டு இருக்கிறார். நீண்ட காலங்கள் கழிகின்றது. கழிந்த பின்பா ஒரு செய்தி வருகின்றது. இவர் பேரிச்ச மரத்துக்கு மேல மரத்தின் மேலே இருந்து பேரிச்ச மரங்கள் பறித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு வந்து சொல்லுகின்றார், ஹவுஸ் மற்றும் ஹஸ்ரத் குலத்தாரை அல்லாஹ் நாசமாக்கட்டும் என்று யூதர் ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்கிறார். இன்னும் விசாரித்து பார்த்தா மக்காவில் இருந்து தன்னை தூதராக சொல்ல மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒருவர் மக்காவில் இருந்து மதீனா நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அவர் கூபாவில் தற்போது இருக்கின்றார் என்று செய்தி கேள்விப்பட்ட உடனே மரத்து மேல பேரிச்ச மரங்களை பறித்துக் கொண்டிருந்த நபர் மூர்ச்சியாய் கீழே விழுந்து விடுகின்றார். செய்தி கேள்விப்பட சந்தோஷம் எப்படியா இருக்கும்? வாழ்நாள் முழுவதுமா இந்த ஒரே ஒரு நபரை சந்திக்க வேண்டும். இதற்காகத்தான் இத்தனை பயணங்கள், இத்தனை தியாகங்கள் எல்லாவற்றையும் கடந்த பின்பாக செய்தி வருகின்றது. அந்த தூதர் என்பவர் கூபாவுக்கு வர இருக்கின்றார். அந்த செய்தி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அந்த பாதரை இன்னும் 3 அடையாளம் சொல்லுவாங்க. இந்த 3 அடையாளங்கள் இருந்தால்தான் அவர் தூதரா இருக்க முடியும். இப்படி இந்த 5 அடையாளங்களோடு அந்த பகுதியில் அறிகுறியோடு வந்தார் என்றால் தூதர் என்று மக்கள் பிரச்சாரம் பண்ணுவாரு. அப்படி பிரச்சாரம் பண்ணக்கூடிய நபருக்கு என்று 3 அடையாளங்கள் இருக்கும். முதலாவது என்னவென்றால் அவருக்கு தர்மமாக ஜக்காத் பொருளாணிகள் கொடுத்தால் அவருக்கு ஹராம். எல்லா தூதர்களுக்கும் தர்ம பொருள் ஹராம். நீங்கள் தர்மமாக ஜக்காத் நிதியிலிருந்து கொடுத்தால் வாங்கிக் கொள்ள மாட்டார். இரண்டாவது, நீங்கள் அன்பளிப்பா கொடுத்தால் அதை மனம் உணர்ந்து ஏற்றுக்கொள்வார் தூதர் என்றார். மூன்றாவது, 2 தோல் புஜங்களுக்கும் நடுவில் முதுகுல ஒரு புறா முட்டை அளவுக்கு சிறிய மச்சம் ஒன்று இருக்கும். நார்மல் மச்சத்தை விட கொஞ்சம் பெருசு, அவ்வளவுதான். இது சம்பந்தமா பல கற்பனை கதைகள்லாம் நிறைய இருக்கு, நம்ம அதுக்கெல்லாம் போக தேவையில்லை. இப்படி 3 அடையாளங்கள் இருந்தால் அவர் தான் இறை தூதர். என்ன பண்றாருன்னா, ஒரு அடிமையா இருக்கிறார். ஒரு அடிமையுடைய வாழ்வு என்பது முதல்ல புரிஞ்சுக்கணும். அடிமை என்றால் சொந்தமா எதுவுமே செய்ய முடியாது. நமக்கென்ற உணவு என்பது எப்ப ஓனரை கொடுக்கிறாரோ அப்பதான் சாப்பாடு. இன்னைக்கு கடைக்கு வேலைக்கு போறோம், காலையில வேலையை பார்க்க நபர்களுக்கு 11 மணி ஆனா டீ கொடுத்தாகணும், 1 மணி ஆனா சாப்பாடு போயாகணும், 2 மணி ஆனா ரெஸ்ட் கொடுத்தாகணும், 7 மணி கடையை விட்டு ஊருக்கு போகணும். பல ரூல்ஸை போட்டு வேலைக்கு வர்ற ரூல்ஸ் போட்டு இருப்பாங்க. ஆனா அடிமையா இருந்தால் முதலாளி என்ன சொன்னாலும் அதை எந்த கேள்வியும் கேட்க முடியாது. உணவு இல்லை என்றால் உணவு இல்லை, உடை இல்லை என்றால் உடை இல்லை, யாரோட சண்டை போட வேண்டும் என்றால் சண்டை போட வேண்டாகும். எந்த கேள்வியும் மறு வார்த்தை பேச முடியாது அடிமை என்றால். அப்படி அடிமையா இருக்கக்கூடிய நபர் இப்படி கூபா வந்து விட்டார் செய்தி கேள்விப்பட்ட உடனே இவருக்கு வைத்திருக்கக்கூடிய பேரிச்சம்பழம் உணவா கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த உணவை எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறார். எடுத்து வைத்துக் கொண்டு மதீனாவிலிருந்து கூபாவுக்கு வர்றார். கூபாவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்கு தயாரா இருக்கிறான். இந்த சந்திப்பை முதல்ல கற்பனை கொண்டு வந்து பாருங்க. இத்தனை வருடங்களாக தேடி அலைந்த ஒருவரை கண்ணுக்கு முன்பா பார்க்க இருக்கின்றோம். அவர் இறை தூதர் தானா என்ற சந்தேகம். அவர் இறை தூதர் என்றால் இத்தனை ஆண்டுகள் நாம் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் ஒண்ணுமே எல்லாம் போயிடும். அந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறார். பார்த்த பின்பா நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகாமல் வந்து அமர்ந்து விடுகின்றார். இறை தூதர் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. முகம்மது அவர்களே, சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, முகம்மது அவர்களே, உங்கள் பகுதியில் இருந்து உங்கள் மக்களால் நீங்கள் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் நல்லவர் என்பதை நான் அறிவேன், நீங்கள் ஒழுக்கமானவர் என்பதை நான் அறிவேன். நீங்கள் கஷ்டத்தோடு பசியோடு வந்திருக்கீங்க. என்னிடம் இருந்து தர்ம பொருளா உங்களுக்கு பேரிச்சம்பழம் தருகின்றேன். யாருக்கு?
அல்லாஹ்வுடைய தூதருக்கு டெஸ்ட் வைக்கிறார். இவர் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர்தானா என்பதை ஒரு சோதனையாக டெஸ்ட் வைக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க? அந்த பேரிச்சம்பழங்களை வாங்கி தான் சாப்பிடாமல் சகாபாக்கள் பிரிச்சு கொடுத்துறாங்க. அப்ப மனசுல சொல்லிக்கிறாரு, இது முதல் அடையாளம். இறை தூதர் என்றால் ஜக்காத் நிதியிலையும் தரக்கூடிய தர்ம பொருட்கள் ஹராம். இவர் இதை வாங்கிக் கொள்ளவில்லை. முதல் அடையாளம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திரும்ப ஊருக்கு போயிடுறாரு. அல்லாஹ்வுடைய தூதர்கள் கூபால இருந்து மதீனாவுக்கு வந்துடுறாங்க. வந்த பின்பு அதே போன்று மீண்டும் பேரிச்சம்பழங்கள் சம்பாதிக்கிறார், உழைக்கின்றார். அவருக்கு வரக்கூடிய பேரிச்சம்பழங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து தான் பட்டினி இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் சந்திப்பதற்கு வருகின்றார். முகமது அவர்களே, அன்றைய தினம் நான் தர்மபுரம் என்று கொடுத்ததற்காக நீங்கள் வாங்கிக் கொள்ளவில்லை, நீங்க சாப்பிடவில்லை. இன்றைக்கு நான் அன்பளிப்பா தருகின்றேன், நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. சொன்ன உடனே அதை வாங்கி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சாப்பிடுகின்றார்கள். சகாபாக்கள் பிரிச்சு கொடுக்கிறாங்க. மீண்டும் சொல்லிக் கொள்கின்றார். இரண்டாவது அடையாளம். முதல் அடையாளம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இரண்டாவது அடையாளம் அன்பளிப்பாக யாராவது விருப்பப்பட்டு கொடுத்தால் அது அல்லாஹ்வுடைய தூதர் நபிமார்களுக்கெல்லாம் ஹலாலான உணவு. அந்த அடிப்படையில் வாங்கிக் கொள்கின்றார். மூன்றாவது அடையாளம் மச்சம். இதுதான் அவருக்கு பெரிய ஒரு சோதனை. அல்லாஹ்வுடைய முதுகை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய முதுகுல மச்சம் இருக்கின்றால் அதை பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இறைவன் அதற்கும் ஒரு ஏற்பாடு செய்கின்றார். ஒரு நபி தோழர் மரணிக்கின்றார். ஜன்னத்துல் பக்கீன்னு சொல்லக்கூடிய மதீனாவுடைய அடக்க ஸ்தலத்துல அல்லாஹ்வுடைய தூதர்கள் குழியை தோண்டி தன்னுடைய கரங்களால் குழியை தோண்டி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல முதுகுல இருந்து லைட்டா துண்டு கொஞ்சம் கீழே இறங்குது. அவர் என்ன செய்யறாருன்னா, சகாபாக்களே சொல்றாங்க செய்தியை, சல்மான் அவர்கள் அந்த பக்கம் போறாரு, இந்த பக்கம் போறாரு, அல்லாஹ்வுடைய சுத்தி எல்லா பக்கம் சென்று கொண்டே இருக்கிறாங்க. அதை அல்லாஹ்வுடைய பார்த்துடுறாங்க. இவர் ஏன் இப்படி சுத்திக்கிறார் இல்லை, நம்ம முதுகை பார்ப்பதற்காக இப்படி சுத்தி இருக்காரோ என்று தன்னுடைய முதுகிலிருந்து துண்டை கீழே இறக்குறாங்க. பார்த்த உடனே அந்த மச்சம் தெரிகின்றது. ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதரை முதுகில் முத்தமிட்டு கட்டி அணைத்து தேம்பி அழுது கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒன்னும் புரியல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இவர் யார் என்று தெரியாது, எங்கே இருந்து வந்தார் என்று தெரியாது, ஏன் அழுகின்றார் தெரியாது, ஏன் முதுகை பார்ப்பதற்கு வந்தாலும் தெரியாது, ஏன் ஜகாத் பொருளை கொடுத்தாரு, ஏன் அன்பளிப்பா கொடுத்தாரு, எதுவும் அல்லாஹ்வுடைய தெரியாது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், என்னுடைய தோழரே, நீங்கள் யாரப்பா ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவை, ஏன் இந்த அளவு கண்கலங்குறீங்க என்று சொல்லும் போது அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே என்று இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவராக வார்த்தை பேசுகின்றார். நான் யார் என்றால், என்னுடைய பேர் சல்மான். நான் பாரசீகத்தில் உடைய அந்த என்னுடைய இஸ்மான் சொல்லக்கூடிய பகுதியில் இருந்து நான் என்னுடைய வரலாறு எல்லாம் சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு வரலாறு, ஒவ்வொரு பகுதி எப்படி போனேன், அங்க எப்படி பாதிக்கப்பட்டேன், எப்படியான வரலாறு இருக்கின்றது என்ற எல்லா வரலாறும் சொல்லக்கூடிய நேரத்தில் வரலாற்றை சொல்லி முடிக்கக்கூடிய அந்த தருணத்துல அல்லாஹ்வுடைய தூதர் கண்கள் கலங்கியவரா இருக்கிறாங்க. ஒரு மனிதன் நேர்வழி பெற வேண்டும் என்றால் இந்த அளவு கஷ்டப்பட முடியுமா? இப்படி கஷ்டப்பட்ட மனிதரை யாரும் பார்த்திருக்க முடியாது என்ற அடிப்படையில அல்லாஹ்வுடைய கண்கள் கலங்கியவர்களாக சகாபாக்கள் அழைக்கின்றார். என்னுடைய தோழர்களே, அனைவரும் வாருங்கள். எல்லா மக்களும் அடக்கம் எல்லாம் பண்ணி முடிச்ச பின்மா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வர்றாங்க. அந்த நேரத்துல சல்மான் அவர்களே, உங்கள் வரலாற்றை சொல்லுங்கள் என்னுடைய தோழர்களுக்கு. சல்மான் அவர்கள் வரலாற்றை சொல்லக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய எல்லா சகாபாக்களும் கண்கள் கலங்கி அழுது கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும். நாம பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இறைவன் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன சாதாரணமான சோதனைகளுக்கெல்லாம் இறைவன் பார்க்கிறானா இல்லையான்னு தெரியலே. உலகத்தில் கூடிய எல்லா மக்களும் நிம்மதியா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் இறைவன் சோதனை கொடுக்கிறான் என்று நாம் எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எப்படியான ஒரு வாழ்க்கை பாருங்க. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில ஒரே 1% மார்க்கத்தை கஷ்டப்பட்டு யாரும் சொல்ல முடியுமா? தேடி அலைகின்றார். மார்க்கம் எதற்காக? மறுமை வெற்றிக்காக, எது நேர்வழி என்பதற்காக ஓடி அலைந்து கடைசியில யாரை நோக்கி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அந்த நபரையும் அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்து விடுகின்றார். அந்த நேரத்துல மக்கா வாசிகளும் மதீனா வாசிகளும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க. சண்டைனா கை சண்டை இல்ல, பேச்சு வார்த்தையில மோதி கொண்டிருக்கிறாங்க. எதை பற்றி பேசுறாங்க தெரியுமா? இந்த சல்மான் அவர்கள் முஹாஜிரை சேர்ந்தவர். மக்காவாசிகள் சொல்றாங்க. மக்காவாசிகள் சொல்றாங்கன்னா, ஹிஜ்ரத் பண்ணி வந்தவர்கள், இவரும் எங்களை போன்றவர் தான். நாடு விட்டு நாடு பயணம் மேற்கொண்டு இந்த அளவு கஷ்டங்கள்லாம் பட்டு
இந்த மார்க்கத்தை கஷ்டப்பட்டிருக்கிறாரு, இவர் ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கிறாரு, இவரும் எங்களை போன்ற முஹாஜிர்கள். மக்காவாசி சொல்றாங்க, மதீனாவாசி சொல்றாங்க, இவர் எப்படியானவர் என்றால் தனக்கான பேரிச்சம்பழம் தனக்கென்று இருந்த உணவை இவர் பட்டினி இருந்து இவர் தாகித்திருந்து சாப்பிடாமல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கும் நம்முடைய தோழருக்கும் கொடுத்தார் என்றால் இவர் அன்சாரிகள் உள்ளவர். பிற மக்களுக்கு உதவக்கூடிய தன்மை எங்கள் மக்களுக்கு எப்படி இருக்கின்றதோ அதை நிரூபணம் செய்யக்கூடிய அளவுக்கு இவர் இருக்கின்றார், இவர் அன்சாரியில் ஒருவர் என்று ரெண்டு மக்களும் சண்டை போடுறாங்க, உரிமை கோடுறாங்க. இவர் எங்க கூட்டம் சேர்ந்தவர், இவர்லப்பா இவர் எங்க கூட்டமான பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் வருகின்றார்கள், அமைதிப்படுத்துறாங்க. ரெண்டு கூட்டத்தை அமைதிப்படுத்துறாங்க. என்னுடைய தோழர்களே, இவர் மக்காவாசி கிடையாது, இவர் முஹாஜிர் கிடையாது, இவர் அன்சாரி கிடையாது. இவர் யார் தெரியுமா? இவர் என்னை சார்ந்தவர், நான் இவரை சார்ந்தவர். அல்லாஹ்வுடைய தூதருடைய சகாபாக்களுடைய வாழ்க்கையில யாருக்கும் கொடுத்திராத சிறப்பான வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சகாபிக்கு சொல்றாங்க. இவர் என்னை சார்ந்தவர், நான் இவரை சார்ந்தவர். மார்க்கத்துக்காக பயணம் மேற்கொண்ட நபர் என்றால் சாதனை ஒன்றா? எந்த அளவுக்கான தியாக வரலாறு என்பது அவருக்கு. இறைவன் எந்த அளவுக்கான சிறப்பு அவர் கொடுத்தார் தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில அடிமையாக இருந்து பல செய்திகளுக்கெல்லாம் முன்பாக அடிமையிலிருந்து விடுதலை பெறப்படுவாங்க அல்லாஹ்வுடைய சில ஆலோசனை மூலமாக. கடைசியான ஒரு சம்பவம் என்னவென்றால், இந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஊர்ல இருந்து வந்தாங்க. பாரசீகத்துல எந்த ஊரு பேர் என்ன? ஈரான் பாரசீகம்ங்கிறது எந்த ஊர்? அவருடைய ஊர் பேர் என்ன? இஸ்ஃபகான் சொல்லக்கூடிய ஊர் வர்றார். ஒரு கிராமத்தில் இருந்து வந்த நபர் பாரசீகத்திலிருந்து வந்தாரு. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பின்பாக, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்துக்கு பின்பாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரோம் சாம்ராஜ்யம் முழுவதுமாக இஸ்லாமியுடைய ஆட்சி கரங்களுக்குள்ள வருகின்றது. அந்த நேரத்தில் எங்கே இருந்து வந்தாரோ அந்த நாட்டினுடைய ஆளுநராக அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்பு ஆட்சி செய்த உமர் பின் கத்தாப் அவர்கள் நியமிக்கின்றார்கள். ஒரு சிறிய கிராமத்தில் தேடி வந்தார், எல்லாத்தையும் கடந்தவராக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தார். மீண்டும் அதே பகுதிக்கு செல்லுகின்றார், ஆட்சியின் பீடத்தில் இருக்கின்றார். எல்லாரும் இவருக்கு கீழாக என்ன உதவி வேண்டுமென்றால் இவரை கேட்க வேண்டும், ஆன்மீகத்துக்கான ஆலோசனை இவரை கேட்க வேண்டும் என்று எல்லாவற்றுக்குமான முக்கியமான ஆளுநராக உமர் பின் கத்தாப் அவரால் நியமிக்கப்படுகின்றார். நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இரண்டு செய்தி என்னவென்றால், இறைவன் மார்க்கத்தை நமக்கு கொடுக்கின்றார் என்றால் அதை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கெல்லாம் மார்க்க நம்மளுடைய கரங்களில் கிடைச்சிருச்சு, சரியான முறையில் ஃபாலோ பின்பற்றுறது கிடையாது. மார்க்கமா எனக்கு அது சம்பந்தம் இல்லை, குர்ஆன் ஹதீஸா எனக்கு அது சம்பந்தம் கிடையாது, நான் உண்டு, வேலை உண்டு, என்னோட குடும்பம் உண்டு என்று மார்க்கத்துக்கு எந்த உழைப்பும் இல்லாமல் பெரும்பாலும் இருக்கின்றோம். இந்த தியாகங்கள் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், நாமும் இதை போன்று இன்றைக்காவது நம்முடைய வாழ்க்கையில பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றாலும், சில தியாகம் செய்ய வேண்டும் என்றாலும் இதெல்லாம் நம்முடைய பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது முதல் செய்தி. இரண்டாவது என்னவென்றால், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருகின்றார்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சகாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கும் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது வித்தியாசமான காரணம் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து நேரில் சந்தித்து திருமுறை குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் பார்த்து அற்புதங்களை எல்லாம் பார்த்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்த சகாபாக்கள். இவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்? அல்லாஹ்வுடைய தூதரவர்களை பார்க்காமலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அல்லாஹ்வுடைய பார்ப்பதற்கு முன்பாக, திருமுறை குர்ஆன் வசனங்களை கேட்பதற்கு முன்பாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய அற்புதங்களை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக முந்தைய வேதங்களின் அடிப்படையில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு சாதாரண உதாரணம், இப்படி இவர் ஒவ்வொரு பகுதிகளுக்காக பயணம் மேற்கொண்டு ஒவ்வொரு பாதையார போறாருல. அன்றைக்கு பல பகுதிகள் எல்லாம் தேவாலயங்கள் இருந்தது, இன்றைக்கும் பல இடங்கள்ல தேவாலயங்கள் இருக்கின்றது. அப்படி ஒவ்வொரு பகுதிகளாக செல்லக்கூடிய நேரத்தில் குறிப்பிட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னாரை போய் சந்தியுங்கள் என்று சொல்கின்றார் என்றால், இந்த மக்கள் மட்டும்தான் நேர்வழியோடு வாழ்ந்திருக்கின்றார்கள். சரியான முறையில் இஞ்சில் என்ற வேதத்தையும் அதற்கு முன்னால் தௌராத் என்ற வேதத்தையும் உண்மைப்படுத்தக்கூடியவராக இந்த பாதிரியார் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள். அதனால்தான் இந்த பாதிரியார்கள் எல்லாம் அவருக்கு கை காட்டுறாங்க. முந்தைய வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய நிகழ்வாகத்தான் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் ஏற்ற சம்பவம் என்ன அப்படியான ஒரு சம்பவம் தான். 4 நாட்களாக நாம் பேசக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய செய்தியெல்லாம் இன்னும் திருமறை குர்ஆனுக்குள்ளேயே நம்ம இன்னும் போகல.
திருமுறை குர்ஆனுக்கு சொல்லக்கூடிய செயலும் ஏராளமாக இருக்கின்றது. இது எல்லாம் முந்தைய வேதங்கள் எதை சொல்கின்றது என்றால், எல்லா நபிமாரும் சொன்ன ஒரே செய்தி, அல்லாஹ்வுடைய சொன்ன ஒரே செய்தி, லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த ஏகத்துவ கொள்கை மட்டும்தான் எல்லா நபிமாரும் சொன்னார்கள். அதைத்தான் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள். அதை உண்மைப்படுத்தக்கூடிய நிகழ்வாக தான் இவருடைய வாழ்க்கை இருக்கின்றது. இன்றைக்கும் இருக்கக்கூடிய சான்றாகத்தான் நேற்று சொன்ன ஏட்டுக்குரியோர் என்ற அந்த சான்றுகளும் நம்முடைய பார்வைக்கு தூரத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமாக இஸ்லாமிய மார்க்கம் தான் மனிதனுக்கான மார்க்கம் என்பதை உண்மைப்படுத்தக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் அல்லாஹ்வுடைய தூதர் ஏகத்துவ பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த மக்களுடைய நிலைமை எப்படியா இருந்தது, அதை மக்கள் எப்படி பார்த்தார்கள் என்பது சம்பந்தமான செய்தியை நாளை தினம் பார்க்க இருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்முடைய அமல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் புரிவானாக. வாஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.